ஹலோ உறவுகளே, வெல்கம் பேக் டு தி சேனல் மது விளாக்ஸ். எங்கள் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு கப் கேக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக வீட்டிலையே இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை எடுத்து நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு வீட்டில் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டர் நான் வந்துட்டு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டேன். 350 rupees வந்தது. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட நம்ம போட்டு அப்படி எடுத்துக்கலாம். என்கிட்ட பிளெண்டர் இருக்கும், அதில் நான் வந்துட்டு பீட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறம் ஒரு கப் ஆஃப் சுகரில் ஹாஃப் சுகர் மட்டும் நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஃபார்ம் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மீதி இருக்க சுகரையும் போட்டு நல்லா அதை ஒரு ஸ்டிக்கி ஃபீல் வர வரைக்கும், கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிளெண்ட் பண்ணணும். நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கையிலேயே கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். நான் வந்துட்டு இப்போது பிளெண்டரில் எடுத்து காட்டுவேன் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடாது. நல்லா ஃபோம் ஸ்டேஜில் நம்ம இப்படி பிளெண்டரில் இப்படி எடுத்தாலுமே வந்துட்டு அந்த இது கன்சிஸ்டன்சி வரக்கூடாது. ஐ மீன் இந்த தண்ணியாட்டம் இருக்கிறது வரக்கூடாது. அதனால் பிளெண்டரை வந்துட்டு ஒரு 3xல வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மைதா மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு அப்படின்னா ஒரு கப்பு சுகர் ஆட் பண்ணிக்கணும். மைதா மாவு வந்துட்டு நம்ம சலிச்சே ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் அதில் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அப்படி சாப்பிட்ற பொருள்னால நம்ம சலிச்சு தான் வந்துட்டு யூஸ் பண்ணணும். நல்லா வந்துட்டு மாவை நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே, ஐ மீன் பேக்கிங் சால்ட்டு, பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேக்கிங் சோடா ஒன்று எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டர் யூஸ் பண்ணோன்னா நான் சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணுங்கள். சால்ட்டட் பட்டர் யூஸ் பண்ணால் கேக்குக்கு வந்து நல்லா இருக்காது. பட்டர் சால்ட் எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் பட்டர்னால் அது ஒரு பட்டர் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஸ்பாஞ்சினஸ் வரும், அதுக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிளெண்டர் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம வீட்டில் எப்பயுமே எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அந்த மோர் அடிக்கிறதுக்கு, மாவு கலக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பிளெண்டர் வச்சு நல்லா அப்படியே கையிலையே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கணும். மில்க்கு வந்துட்டு நம்ம காய்ச்சின பால் தான் எடுத்துக்கணும். காய்ச்சின பாலோ காய்ச்சாத பாலோ எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் எப்படி பண்ணேனோ அப்படி தான் சொல்கிறேன். இதில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இந்த மெத்தடாக எனக்கு தெரில. சில பேர் வந்து ஸ்பேட்ச்லாம் வச்சுருப்பீங்க, அதை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலே கூட நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4 to 5 ட்ராப் வந்துட்டு வெனிலா எசன்ஸ் வந்து விட்டுட்டு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் மெத்தடான்னு தெரில, ஆனால் நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணேன். சூப்பரான நல்லா வந்திருந்தது கப் கேக்கு. ஃபஸ்ட் டைம் தான் நானே ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் பண்ணேன், பட் ஆனால் நல்லா வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டில் கப் கேக் மோல்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு அவசரத்துக்கு பண்ணனால சும்மா பண்ணி பார்க்கலாங்கிறத டீ கப் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்துட்டு பட்டர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு மைதா மாவு கொஞ்சம் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம், ஏன்னா ஒட்டாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணோம்ல, அதெல்லாமே அதில் போட்டுட்டு ஹாஃப் கப்பு ஃபில் ஆகிற வரைக்கும் தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா எலும்பி வரும். அதுக்காக ஃபுல் கப் நான் ஃபில் பண்ணிட்டோன்னா அது அப்படியே வழிஞ்சிரும். அப்படிங்கிறதுக்காக ஹாஃப் கப் மட்டும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம டேப் பண்ணுறேன் பார்த்திங்களா, அது மாதிரி நம்ம வந்துட்டு டேப் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து பபிள் பார்ட்டிகல்ஸ் அப்படின்லாம் வந்துட்டு இதாகிடும் இந்த டேப் பண்ணல. அதுக்கப்புறம் குக்கரில் வந்துட்டு உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ணணும். நான் வந்து இதை கேப்சர் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மேலே ஒரு தட்டு போட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே அடுக்கிக்கலாம். இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பை வந்து நான் மேலே வச்சுருப்பேன். அப்புறம் குக்கரை மூடிட்டு ஒரு 45 minutes நம்ம வந்து வெயிட் பண்ணணும் நம்ம கேக் ரெடி ஆகிறதுக்கு. மூடி வச்சதுக்கப்புறம் 45 minutesக்கு அப்புறம் நான் ஒரு 30 minutesலேயே எடுத்து பார்க்கலாம், பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து டூத் பிக் இருக்கு இல்லையா, அதிலே வந்து உள்ளே விட்டு பார்த்தேன். பட் ஆனால் அப்படியே தான் இருந்தது. சரி ஒரு 15 minutes இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு 15 minutes கழித்து ஓப்பன் பண்ணோம். எப்படியும் நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட கப் கேக்கு. அப்புறம் வந்து நான் டூத் பிக்கை விட்டு பார்த்தேன், நல்லா வந்து வெந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்க கப்பில் வந்துட்டு கீழே இருக்க கப்பில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, ஓகே நம்ம தானே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன்.
அதுக்கப்புறம் சரி யாரை டெஸ்டிங்க்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, என் தங்கச்சி, என் சித்தி பொண்ணு வேறு அன்றைக்கி வந்திருந்தா. அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு கொடுத்தோம். ஃபஸ்ட்டு என் தம்பி தான் வந்து டெஸ்ட் பண்ணான். அதை எடுத்துகிட்டு டபக்குன்னு எடுக்கலையே அவ்வளோ ஒரு சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைமு. அப்புறம் எவ்வளோ ஸ்பான்ச்சியாக இருக்குது பாருங்கள், அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் வேணும்னா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனும் நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். டாடா பை.